அந்த தீவில் தான் சூர்யாவோட காக்க காக்க திரைப்படத்தில் அந்த உயிரின் உயிரின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் அந்த பங்களாவெல்லாம் அந்த தீவில் தான் எடுக்கப்பட்டுச்சு. உண்மையிலுமே அந்த நியூசிலாண்டுக்கு வர ஃபீலிங் மிஸை பார்த்தாலே விளங்குது பாருங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லி சட்டப்படியாக இருக்குது. நியூசிலாண்டுக்கு வந்த ஃபீலிங் ஒன்று இருக்கா இதெல்லாம் பார்க்கல கட்டாயம் நீங்களும் நூறில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வேயை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். அந்த முன்னு டவுன் நடந்தேன் எத்தனை என்ன குடாத்துறையாண்டோ அந்த பாமகடை துணாயினே. ஓகே இந்த சைடில் ரோட்டெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். குடிக்கிறது தான் ஹைலேண்ட் ஃபேக்ட்ரி. வனமான ஹைலேண்ட் ஃபேக்ட்ரி மூடி ஸ்ரீலங்கா 1891 மீட்டர் உயரமானது தான் இந்த பத்திப்பலை. ஓகே வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ வந்து நூறில் சீரியஸாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. 2 வீடியோஸ் போட்டுருந்தேன் பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்த்துலாட்டி கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து எங்கே போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈக்கிற இடம் வந்து நான்ஓயா ஜங்ஷன் சொல்லக்கூடிய இடம். அந்த சைடில் போனீங்கன்னு சொன்னால் ஹெட்டனாறு நான்ஓயா போன்ற இடங்களுக்கு போகலாம். இந்த சைடில் போனோம்னு சொன்னால் ஹோட்டல் பிளேஸ் அதே போல் அம்பேவல ஃபார்ம் ஒஹியே போன்ற இடங்களுக்கு போகலாம். இப்போ இந்த ரோட்டில் தான் நாங்கள் போகிறோம். பிளேன் இல்லாமல் வந்து ஒரு பயணம் உண்டு. கடைசியில் நூறு டவுன்லேருந்து இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்படின்னா வாங்க இந்த ரோட்டில் என்னென்ன இருக்குன்னு போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி மோட்டோவுக்குமா உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே நாங்கள் இப்போ அந்த ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்புகளும் அதே போல் டூரிஸ்ட் ஹோட்டல்ஸ் தான் இந்த இடங்களில் நிறையவே இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டல் சைட் ஃபுல்லாகவே அப்படி தான் காணப்படுது. அதே போல் பயிற்சிகள்லேயும் ஈடுபடுறாங்க. அதாவது லீக்ஸ் கேரட் பூகோவான்னு சொல்லுவோமே அதெல்லாம் இந்த இடங்களில் விளைச்சல்னு சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு இடம் உண்டு போயிட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ரோடு எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டிப்போல் ஹோட்டல் பிளேஸ் உலக முடிவு அம்பேவலை அப்படியே போயிட்டு ஒஹியே போயிட்டு ஹப்புத்தலையை போயிட்டு சேருது இது. ஓகேவா இந்த சைடெல்லாம் அந்த பூகோவா பயிற்சியில் ஈடுபட்டிக்கிறாங்க. அதே போல் லீக்ஸ் எல்லாம் நாட்டி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். கேரட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இதுவும் ஒரு பிரசித்தமான ஒரு இடம் ஒன்று தான். என்ன இடம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தே எல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த இடம். ஓகே நீங்கள் அந்த அம்பேவலை போகிற வேலைக்கிற இந்த நீர்த்தேக்கம் தான் கந்தே எல்லை நீர்த்தேக்கம்னு சொல்லக்கூடிய அந்த நீர்த்தேக்கம். இந்த நீர்த்தேக்கத்தில் மிக சிறப்பான அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீவில் தான் சூர்யாவோட காக்க காக்க திரைப்படத்தில் அந்த உயிரின் உயிரின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் அந்த பங்களாவெல்லாம் அந்த தீவில் தான் எடுக்கப்பட்டுச்சு. அதே போல் இப்போ வந்து தகர்க்கப்பட்டிருக்குது. சின்ன சின்ன அடையாளங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கந்த எல்லை நீர்த்தேக்கம் வந்து ரொம்ப அழகான ஒரு இடம் ஒன்று தான். ஒரு தீவு ஒன்றும் அந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு அங்கனைக்கு இருந்தும் போட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கனைக்கும் அந்த போட் ரைட் போகிற அந்த வசதிகள் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு அழகான இடம் உண்டு. அவங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கக்கூடிய மாதிரி மிகுது. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லலாம். கந்தே எல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நீர்த்தேக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடம். ஃபேமிலியாக வந்தீங்கன்னு சொன்னால் அந்த சைட்லேயெல்லாம் கேம்பிங் பண்ணின நினைவுகள் எனக்கு இருக்குது. கேம்பிங் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டு அப்படியே போகலாம். இந்த ரோட் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் பிளேஸ் அம்பேவலை அதே போல் நிறைய இடங்களுக்கு இந்த இடத்துக்கு போகலாம். ஒஹியே போன்ற இடங்களுக்கு போகலாம். அதான் இந்த இடம். நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்தை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டு மெமரிஸ் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த இடம் இருக்குது. ஓகே நாங்கள் வந்து இப்போ அம்பேவலை ஃபார்ம் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பாருங்கள் இங்கனைக்கு இருந்து பச்சை பசைல்னு காணப்படும். என்ட்ரன்ட்டு அம்பேவலை ஃபார்ம். இந்த இடமெல்லாம் புல்லெல்லாம் வளர்த்து வைக்கிறாங்க. பச்சை பசைல்னு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். வாவ்
சரியாக சட்டப்படி கிளைமேட் ஒன்றில் தான் வந்துக்கிறோம். வெயிலும் அல்ல மழையும் அல்லாமல் பாருங்கள். ஒரு நியூஸில் எனக்கு வந்த ஃபீலிங் ஒன்று இருக்கா, இதெல்லாம் பார்க்கக்குள்ள கட்டாயம் நீங்களும் நூறில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வேயை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். அந்த முன்னுக்கு மாடுகள் எல்லாம் மேய வெட்டிக்கிறாங்க. ஒரு விலங்குதான் இருக்கும் பாருங்கள் மேலே. ஓகே, இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல் வியூங்க. வாவ், உண்மையிலுமே அந்த நியூசிலாண்டுக்கு வர ஃபீலிங் மிஸ்ஸை பார்த்தாலே விளங்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சட்டப்படியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து அம்பேவல ஃபார்ம்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் அப்படி இப்படி குடிக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்டோல் கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இருந்து ரெஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி மிக்கி அந்த சைடில் யோகட் தயிர் அந்த ஐட்டங்களும் மிக்குது. இங்கே நிற்கிறது இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் பாருங்கள். அந்த காட்டாடிகள் மாடுகள் மேயக்கூடிய அந்த இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் ஈவினிங் டைமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எல்லாம் மாடுகள் வந்து மேய்ந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். இது உள்ளுக்கு போயிடாது, ஃபார்ம் வந்து மேலே தான் இருக்குது. ෆාම එක තියෙන උඩහනේ. ඔව්. දවනද? එතන ඉඳන් ගොඩාක් දුර යන්න ඕනද ෆාම එකට? තුනයිනේ. ඔයාලට ඕන හයිලන්ඩ් එක බලන්න දෙනවා. ඒකට කලින්ද? හයිලන්ඩ් ඉතින් ලෝකාන්ත පාර. හරි හරි හරි. 12 ඉඳන් 1 වනාන්නේ. ඒක ෆැක්ටරි ඇතුළට යන්න පුළුවන්ද? ඇතුළට ගිහලා බලන්න පුළුවන්ද? පුළුවන්. නේ? දෙකට කලින් යන්න ඕන අපි. යන්න පාරේ යන්න පුළුවන්. පුළුවන්. කෑමකම් පාරේ යන්න පුළුවන්. වලසන් ඇතුළට යන්න ඕන නම් දෙකෙන් පස්සේ යවන්න. ලෝකාන්ත ඇතුළට නේ. උදේම කීයටද අරින්නේ? උදේ 5ට. 5ට නේ. ඒ සුද්දෝ මල්ලි අපි සුද්දෝ ගින් දානවා. ඔව්. 5ට ටවුමින් ගන්නේ. ඉන්න ටයිමින් එක පැය 3යි. පැය 3යි. ඔව්. අපේ උදේ තමයි දවසම ඉන්නේ. දවසම ඉන්නේ. එයාලා ට්‍රැක් කරා ගියා. නේ. வாவ், இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த பிளேஸ். ஓகே, இந்த சைடில் ரோட்டெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அம்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. லீக்ஸ், இந்த சைடெல்லாம் லீக்ஸ். இந்த இடத்துல ஹைலேண்ட் மில்க் ஃபேக்ட்ரி வருது. நீங்கள் ஸ்கூல் காலத்துலலாம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு ட்ரிப் வந்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். சீஸ் செய்கிற எப்படி, மில்க் செய்கிற எப்படி, மில்க் பவுடர் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஹைலேண்ட் மில்க் ஃபேக்ட்ரி. ஓகே, இது வந்து அம்பேவல ரயில்வே ஸ்டேஷன். வர எப்படி இருக்குன்னு சொல்லி அம்பேவல ஃபார்முக்கு போகிறேன்னு சொன்னால் இங்கே இருந்து 3 கிலோமீட்டர்கள் போகணும். இது அம்பேவல ஸ்டேஷன். இதால் தான் அம்பேவல ஃபார்ம் போகிற
பாருங்கள் கேரட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. அம்பையில் ஃபார்ம் போகிறேன்னு சொன்னால் இதில் இருந்து போகணும். பாருங்கள் இல்லை 3 கிலோமீட்டர்னு போட்டிக்குது. 5:30 எங்காட்டியும் ஓப்பன். இப்போ நாங்கள் அப்படியே போகிறோம் பட்டி விலைக்கு. ஓகே, இதை குடிக்கிறது தான் ஹைலேண்ட் ஃபேக்ட்ரி. குணமான ஹைலேண்ட் ஃபேக்ட்ரி மூடி அப்படியே வார வழியில் இந்த பட்டிப்பலை இங்காலைக்கு பட்டிப்பலை ரயில்வே ஸ்டேஷன். இது பட்டிப்பலை போலீஸ். அதுக்கிட்ட தான் இந்த வெல்ஃபேர் ஆயில் வந்து இப்போ வந்து இதை குடிச்சு கொண்டிருக்கிறோம். குடிச்சு டேஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே வந்திக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டிப்பொலான்னு சொல்லக்கொள்ள உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இலங்கையில் உயரமான ரயில்வே ஸ்டேஷன் அமைந்திருக்கிற இடம் இந்த பட்டிப்பொலை தான். இந்த பட்டிப்பொலை தான் இலங்கையில் உயரமான ரயில்வே ஸ்டேஷன் அமைந்திருக்கிற இடம். ஓகே, நேரிங்கோ. இதை ஒரு குட்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். இதில் வந்து அப்படியே போடப்பட்டிக்குது பாருங்கள். பட்டிப்பலை போர்டு ரயில்வே ஸ்டேஷன், குட்டி ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கி இருக்குது பாருங்கள். பட்டிப்பலை த ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீலங்கா. 1891 மீட்டர் உயரமானது தான் இந்த பட்டிப்பலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் கேரட் அது இதெல்லாம் பயிற்சிகள் செஞ்சுக்கிறாங்க. இந்த இடம் பச்சை பசங்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுபோல் இதுக்கு முன்னுக்கு காணக்கூடிய இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் பழைய காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்கள் தான். இந்த கூரை அமைப்புகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டிடங்கள் தான் இது. ஓகே, இப்போ நாங்கள் ஈக்கிற இடம் வந்து பட்டிப்பொலை இலங்கையில் உயரமான ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தைக்கிறோம். அந்த ஜங்ஷனில் இருந்து, அதாவது நான் ஜங்ஷனில் இருந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தேன். அதாவது அம்பேவல ஃபார்ம், அதே போல் ஸ்ட்ராபெரி ஃபார்ம், அதே போல் ஹைலேண்ட் ஃபேக்ட்ரி, அதே போல் அம்பேவல ஃபார்ம் உள்ளுக்கு இருக்குது, அம்பேவல ஃபார்ம் அந்த மில்க் சென்டர் இருக்குது, அதே போல் இந்த பட்டிப்பொலை. இதை தாண்டி போகிறீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் பிளேஸுக்கு தான் போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போனால் அதை நீங்கள் கட்டாயம் பார்க்க மாட்டீங்க. இதுக்கு முன்னுக்கும் 2-3 வீடியோஸ் போட்டுருக்கு, அதையும் கட்டாயம் பாருங்கள். அப்படின்னா இந்த வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். பை படிஸ், பை.